ஹாய், வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கறி என்னென்னா இஞ்சி கறி. இந்த இஞ்சி கறி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இஞ்சி பொதுவாகவே நம்ம உடம்புக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் தருது. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி கறி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 பீஸ் இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை நல்லா கேரட் துருவுறதில் வந்து போட்டு நல்லா துருவி எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்தாச்சு. இனி இதை என்ன பண்ண போகிறோம்னா சாறு வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா பிழிஞ்சு எவ்வளவு சாறு எடுக்க முடியுமோ அவ்வளவு சாறு வந்து நம்ம இந்த இஞ்சியிலேருந்து எடுத்துடலாம். அந்த சாறு புழிஞ்ச அந்த இஞ்சியில் உள்ள சக்கையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிடலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து அப்படியே நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிருச்சு. இனி நம்ம அந்த பிழிஞ்சு எடுத்த அந்த இஞ்சி சக்கையை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா முருக வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷ் ஆகும். அப்போது இந்த மாதிரி நல்லா இஞ்சியை வறுத்து இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை வந்து லைட்டாக ஆற விடுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இதை வந்து அரைச்சி அப்படியே சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம அதே பேனில், அதாவது இஞ்சி வறுத்த அதே பேனில் வந்து எண்ணெய் தேவைக்கு இருந்ததுன்னா அந்த எண்ணெயிலேயே நம்ம செய்யலாம். இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதல் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு வந்து அதில் போட்டுடலாம். கடுகு வந்து நல்லா வெடித்து வரும்போது ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். அப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம இதில் வந்து வறுத்துடலாம். அடுத்ததாக இதில் என்னெல்லாம் மசாலா சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் நம்ம இதில் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சியில் இயற்கையாகவே காரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம அடுத்தது வந்து காரம் வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் கூட நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா வறுத்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம இதை வறுத்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இனி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த இஞ்சியை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி அடுத்தது வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சின்ன ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி நம்ம அதை வந்து இந்த கறியில் சேர்க்க போகிறோம். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி அடுத்தது நம்ம என்ன சேர்க்கணுன்னா, நம்ம ஏற்கனவே சாறு பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சியோட சாறையும் வந்து இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இனி உப்பு வந்து நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பு வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்போது அந்த தண்ணி வந்து வற்றி நல்லா கொதிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி எடுத்து பார்த்தாச்சுன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்படி தனியாக தெரியுது. பார்த்திங்களா, மணமும் அவ்வளவு வந்து இந்த குழம்புக்கு சுவையாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக இந்த இஞ்சி கறி வந்து செய்து பாருங்கள். இது வந்து ரைஸுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.